என் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொழியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். பரலோக உன்னதத்தில் பாக்கியமாய் வாழ்பவர் நீ. நரலோக வாசிகளுள் நலமேது தேடி வந்தே. தீய பிதாவின் அண்டை நிரந்தரமாய் வீற்றிருக்க சுத்தமில்லா பூவுலகை சுதந்திரமாய் கொண்டதேனோ. வானமதில் மேஸ்வரங்கள் வாழ்த்தி என்றும் போற்றுகின்ற ஞானமேயும் மத்தியை நீ நாடியதே ஆச்சரியம். அன்புருவாய் எம் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொழியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். பூபதியே நமஸ்காரம். பூபதியே நமஸ்காரம். பூபதியே நமஸ்காரம். இயேசு 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 இயேசு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை மக்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவழைக்கிறோம். ஆண்டவரோடு இணைந்து மகிழும் நேரம் இது. இயேசுவுக்கு பின்னால் சென்று இயேசுவை பின்பற்றினால் எங்களுக்கு பரலோகம் செல்லலாம். ஆண்டவருடைய வார்த்தை திருப்பாடல் 34:9 சொல்கிறது, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் தூயோரே ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. இதோ இந்த வேளையிலே உயிருள்ள தேவன்
எங்கள் முன்னிலையிலே விற்றிருக்கிறார். இந்த நற்கருணையிலே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிருள்ள தேவனை உயிரோடு இருந்து எங்களை பார்த்து கொண்டு எங்களை நேசித்து அன்பு செய்து அரவணைக்கும் அந்த தேவனை நாங்கள் புகழ்ந்து அவரை துதித்து ஆராதித்து மகிழ்வோம். நாங்கள் இந்த வேளையிலே எங்கள் வாய்களை திறந்து, நீங்கள் எந்த இடத்திலே எந்த நிலையிலே இருந்தாலும் ஆண்டவரை வாய்களை திறந்து நீங்கள் துதிங்க. சர்வ வல்லமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். பரிகாரியான கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். பாதுகாப்பவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம். சோர்ந்து போகுவதற்கு பலன் கொடுப்பவரே உம்மை துதிக்கிறோம். ஒரே ஒரு தேவனே உம்மை துதிக்கிறோம். எங்கள் ரட்சிப்பின் தேவனே உம்மை துதிக்கிறோம். புகழ ஆண்டவரே துதிக்கிறோம். தேவனே துதிகள் மத்தியில் வசிப்போரை துதிப்பேன் துதிப்பேன் தேவனே துதிகள் மத்தியில் வசிப்போரை அதிசயமானவரை அதிலுமே ஆனவரை அதிசய துதிப்பேன் தேவனை துதிகள் மத்தியில் வசிப்போரை துதிப்பேன் துதிப்பேன் தேவனை துதிகள் மத்தியில் வசிப்போரை. கடந்த கால துன்பங்களிலே அடைந்த ஆறா துயரங்களிலே எங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்தி அந்த தேவனை அந்த மாறாத இயேசுவை ஆனந்தத்தோடு நாங்கள் மீண்டும் துதிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த துயரங்களில் கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த துயரங்களில் ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கு ஆனந்தம். ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கு ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனே துதிகள் மத்தியில் வசிப்போரை துதிப்பேன் துதிப்பேன் தேவனே துதிகள் மத்தியில் வசிப்போரை. ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நம்புங்க இயேசுவை நம்புங்க, நம்பினால் நலம் பெறுவீர்கள். ஆண்டவரின் வல்லமை மிகுந்த வல்லமை. அந்த வல்லமை எங்களுக்குள்ள வந்த இதுவும் செய்ய முடியாது. அந்த வல்லமையான ஆண்டவர் இதுவரை எங்களை காத்திருக்கிறார். அதுக்கு நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, நீங்கள் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே. எங்களை எந்த நேரம் பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை அறியாமல் வர எத்தனையோ ஆபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளை தாங்கி செல்ல எங்களுக்கு வழி செய்கிறீங்க ஆண்டவரே. எங்களை காக்கிற தேவன். என்ன துன்பத்தில் நீங்கள் இருந்தாலும், என்ன வேதனைகள் இருந்தாலும், என்ன கஷ்டங்களுக்குள்ள இருந்தாலும், இந்த வேளையில் கடந்த காலங்களை நினைச்சு நன்றி கூறுங்க. இதுவரை நீங்கள் உங்களை அந்த நல்ல பாதையிலே வழி நடத்தி வந்திருக்கிற தேவன்
அந்த தேவனுக்கு நன்றி கொடுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி கொடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என் நோய்களுக்காக நன்றி ஆண்டவரே, என் துன்பத்துக்காக நன்றி ஆண்டவரே, எல்லோரும் என்னை ஒதுக்கி தள்ளியதுக்காக நன்றி ஆண்டவரே. நான் தள்ளப்பட்ட கல்லாக இருந்த ஆண்டவரே, ஆனால் நீங்க அடுத்து பயன்படுத்துறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லா வேதனைகளுக்காக நன்றி, தனிமைக்காக நன்றி ஆண்டவரே, கைவிடப்பட்டதுக்காக நன்றி, ஆனால் நீங்க கைவிடாத தேவன் என்பதால் நன்றி ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்க, கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நான் உண்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எப்போது என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. அதுக்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தெய்வங்களில் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 136 முதலாவது வசனம் சொல்கிறது. ஆண்டவரை நம்புங்க, அவர் கைவிட மாட்டார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர், என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர், உமது வல்லமையால் என்னை காப்பாற்றுகின்றீர். எத்தனை முறை ஆண்டவர் உங்களை காப்பாற்றிருப்பார், எத்தனை துன்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் உங்களை ஆண்டவர் காப்பாற்றிருப்பார். அந்த ஆண்டவருக்கு உள்ளத்து ஆழத்தில் இந்த நற்கருணை ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். எங்கள் உள்ளத்துக்குள்ள வர அவர் எவ்வளவு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார், எங்களோடு தங்க எவ்வளவு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அனைத்தையும் படைத்தவர் நீர்தான் ஆண்டவரே, என்னை ஆளுக செய்கிறவரும் நீர்தான் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுங்க. நன்றி. நாங்கள் இப்போ துதிச்சோம் ஆண்டவரை, புகழ்ந்து பாடினோம், ஆண்டவருக்கு நன்றி கூறினோம். அதோடு எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் மன்னிப்பு எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். இருவரின் நாமத்தினால் கூடினால் அந்த இடத்திலே பிரசன்னமாயிருப்பேன் என்று சொன்ன தேவன் இப்போது இந்த இடத்துல நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோடு பிரசன்னமாயிருக்கிறார். இந்த வேளையில் எங்களோட பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட பாவத்தோடு ஆண்டவரை தரிசிக்க முடியாது. எங்களுடைய பழைய மனித சுபாவத்துக்கு நாங்கள் மறிக்க வேண்டும். அதுபோல் எங்களோட உடலுக்கு, எங்களோட மாமிசத்துக்கு, எங்களோட ஆசைகளுக்கு நாங்கள் அடிமைப்படக்கூடாது. எங்களோட ஆசைகளை நாங்கள் அடிமைப்படுத்த வேணும். அப்போது தான் பாவத்திலிருந்து விலக முடியும். நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் குற்ற பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவன் கடவுளின் இரக்கத்தை பெறுவான் என்று. அதே போல் ஒரு பையன் ஒன்று இருந்தான். அவன் என்ன செஞ்சான், அவன் கொஞ்சம் கெட்ட நண்பர்களோட பழக தொடங்கின போது என்ன நடந்தது, அவனுக்கு அவனுடைய ஒரு நண்பன் சொல்கிறான், கையில் காசு இல்லாட்டா அம்மாட காசை நீ திருடிக்கொள்ளுன்னு சொல்கிறான். திருட சொல்கிறான். அவனுக்கு திருட்டு பழக்கத்தை, அந்த களவெடுக்க ஆண்டவருடைய கட்டளை ஒரு மீறுதல், களவெடுக்காது என்று சொன்ன அந்த கட்டளை மீற அவனை பழக்கிறான். இவனுக்கு இப்போ காசு ஆசை, செலவுக்கு அவன்களோடு சேரும்போது அவனும் செலவழிக்க வேணுமென்று ஒரு ஆசை அவனோட உள்ளத்துக்குள்ளே அந்த சாத்தான் புகுந்துட்டான். ஒரு நாள் அம்மா இல்லாத நேரத்தில் அவனுக்கு காசு தேவைப்பட்டிருந்துச்சு. களவெடுத்துட்டான் பணத்தை. அந்த களவெடுத்த பணத்தோடு போயிட்டு நண்பர்களோட நல்லா திண்டு குடித்து இருக்கிறான். வீட்டில் இங்கே அந்த நேரத்தில் தங்கச்சிக்கு சுகம் இல்லை, பயங்கரமான வயிற்று வலி. அம்மா வாராங்க, மகள் வயிற்று வலியில் அந்த கதறிக்கொண்டு இருக்கிறான். அவளால் இன்னும் செய்ய முடியல. அம்மா என்ன செய்கிறாங்க, இவளை கட்டாயமாக டாக்டரிடம் கொண்டு போக வேணும்ட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மகளை எடுத்துக்கொண்டு காசை தேடுறாங்க. காசு கிடைக்க இல்லை, ஒரு சதம் கூட இல்லை. வீட்டில் வச்ச காசு அந்த இடத்துல இல்லை. அம்மாவுக்கு செய்ய வழியில் முழந்தாள் படியிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபித்தாங்க. ஆண்டவரோட வார்த்தைகளை சொன்னாங்க. ஆண்டவரே உமது தழும்புகளாலும் காயங்களாலும் இந்த மகளுக்கு சுகம் கொடுங்க. என்னால் ஒன்று செய்ய முடியல. என்னிடம் பணம் இல்லை ஆண்டவரே, மருத்துவரிடம் கொண்டு போகிறதுக்கு என்னோட காசு இல்லை ஆண்டவரே. நீங்கள் குணமாக்குற தேவன். ஒரு நிமிஷம் நீங்கள் தொட்டா போதும், என்னுடைய மகன்
மகள் சுகமடைவான்னு மன்றாடி இருக்கிறாங்க. மன்றாடின பிறகு இந்த மகளுக்கு வயிற்று வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிட்டு மகன் வீட்டுக்கு வாரான். மகன் வந்தோன்னு சொன்னாங்க, மகனை பாரு, தங்கச்சிக்கு இப்படி வயிறு வலி வந்துச்சு, நான் டாக்டர்கிட்ட கொண்டு போக காசை தேடி தேடி பார்த்தேன், அழுது தேடி பார்த்தேன், காணையில் அழுது ஆண்டவரிடம் மன்றாடின, ஆண்டவரே இந்த மகளை சுகமாக்குங்க, நீங்கள் குணமாக்குற தேவன் மருத்துவர் என்று சொல்லி மன்றாடினேன். முழந்தாள் படிட்டு ஜபிச்சேன். அவனுக்கு தெரியும் அம்மா நல்லா ஜபிக்கிறவங்க, ஆண்டவரில் நல்ல நம்பிக்கை உள்ளவங்கண்டு. அவன் சொன்ன போது அவனுடைய உள்ளம் உடைந்தது. அவனுடைய திருட்டுத்தனம் அவனுக்கு அந்த விளங்கிச்சு. அவன் என்ன செஞ்சான்? பாவம், பெற்றோரின் பணத்தை திருடுவது பாவம். யாராவது திருட்டு அது இல்லைன்னு சொன்னால், ஆனால் அவன் பாருங்க மன ஒரு நீதிமொழி 28:24 பெற்றோரின் பொருளை திருடிவிட்டு அது குற்றமில்லை என்று சொல்கிறான், கொள்ளைக்காரனை விட கேடு கெட்டவன் என்று. அவனுக்கு அந்த வார்த்தையெல்லாம் நினைவு வந்தது. அவன் மன்னம் உருகினான், அழுதான், மன்னிப்பு கேட்டான், இனிமேல் திருடுவது இல்லை என்று அவன் ஆண்டவருக்கு முன்னில் ஒரு பிரதிஜை செய்தார். அது போலத்தான் நம்முடைய ஆண்டவர் எங்களுக்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து எங்களுடைய பாவங்களுக்காக பாடுபட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே சிலுவையிலே 3 ஆணிகளிலே தொங்கினார். என் பாவங்களை எல்லாம் சுமந்தார். அந்த இயேசுவிடம் நீங்கள் செய்த குற்றங்களுக்காக அந்த குற்றங்களை ஆண்டவரிடம் சொல்லி மன்னிப்பு கேளுங்க. அவர் மன்னிக்கிறதுல வல்லவர், அவர் மன்னிப்பு கொடுக்கிறதுல மிகவும் வல்லவர். அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே என்னை மன்னித்து ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. நம்முடைய இயேசு மனதுருக்கத்தோடு மனம் வருந்தி வருபவரை மன்னிக்கிற தேவன். தம் பாவங்கள் அவர் மேல் சுமந்தார். என்னத்துக்காக? எங்களை மன்னிக்கிறதுக்காக. மன்னித்து அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்று கொடுத்த அவர் பாவம் இல்லாமல் தானே பிறந்தார், அவர் பாவம் இல்லாமல் தானே வாழ்ந்தார், அவர் பாவம் இல்லாமல் தானே மரித்தார் எங்களுடைய பாவங்களுக்காக. அந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே பாவி என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், இறைவனாகிய ஆண்டவரே என்னை மன்னித்தருளோம் என்று சொல்லுங்க. இறைவனாகிய ஆண்டவரே என்னை மன்னித்தருளோம் என்று சொல்லுங்க. இறைவனாகிய ஆண்டவரே என்னை மன்னித்தருளோம் என்று சொல்லுங்க. உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே என்னை மன்னிங்க. கொஞ்சம் பாருங்க ஆண்டவரை பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்து கொள்ளுங்க. செல்ல பிள்ளையா கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே, செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே, என்ன உங்களோட சேர்த்து கொள்ளுங்க. காசு பணம் பாவ வேண்டாமையா, உன் காலடியில் துசு போல கிடந்தா போதும். வேறெங்கையும் போக மனசில்லப்பா, ஒரு வேலைக்காரன் போல கூட இருந்தா போதும். அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்து கொள்ளுங்க. அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்து கொள்ளுங்க. அவர் உங்களோட உடைந்த உள்ளத்தை தான் கேட்கிறாரு. உடைந்த உள்ளம்தான் அவருக்கு வேணும். மனதுருகி அந்த மகன் எப்படி அந்த நேரத்தை தன்னுடைய பாவத்துக்காக உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அதை விட்டு விட்டானோ, எப்படி மன வருத்தம், அந்த மாதிரி உண்மையான மன வருத்தம் உங்களுக்குள்ள வந்திருக்கணும்.
ஆண்டவர் சொல்றார் யோவில்ல, உடைய கிழிக்கிட்டு கொண்டு வர வேணாம், உள்ளத்தை கிளிங்கண்டு. எங்களோட உள்ளம் வேதனைப்படணும். யாரையும் அடித்தா, துன்புறுத்தினா, கெட்ட வார்த்தை சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? அதுக்காக மனம் வருந்த வேணும். உண்மையான மன வருத்தம் வந்து திருப்பி அவங்களோட கதைக்கிறது, திருப்பி கதைக்காமல் இருக்க, அதெல்லாம் போய் பாவ சங்கீர்த்தனம். உண்மையான பாவ சங்கீதம், உண்மையான பாவ மன்னிப்பை நாங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேணும். பாருங்கள், பாவம் செய்தால் எப்படி இருக்குமா? பாவம் வாசப்படியில் படுத்து கிடக்குமா? பாருங்க, காயின் அந்த ஆபேலை கொன்ற போது அந்த பாவம் அவனோட வாசப்படியிலேயே கிடந்தது. பாவம் பல நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. பல நோய்கள். ஆண்டவரா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, முடக்குவாதக்காரங்க படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறாரு. பவுல் சவுலாக இருக்கும்போது எத்தனையோ கிறிஸ்தவர்களை கொன்றான், அவர்களை துன்புறுத்தினான். இயேசுவை சந்தித்தான். இயேசுவை சந்தித்தவுடன் அவன் என்ன? மனமாற்றம் அடைந்தான், அவன் மாறினான். நாங்களும் இயேசுவை சந்தித்து கொண்டிருக்கிறோம், இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறோம், இயேசுக்கு முன்னால் முழந்தாள் படிக்கொண்டிருக்கிறோம், உயிருள்ள தேவனுக்கு முன்னால் இருக்கிறோம். அந்த உண்மையான மனமாற்றம் எங்களுக்குள்ள வந்திருக்காண்டு ஒருக்க தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்க, உங்கள் உள்ளத்தை கேட்டு பாருங்க. ஆண்டவரே, நான் உண்மையாகத்தானே மனம் மாறி இங்கே வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் நான் இனி விட்டு விடுகிறேன். ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வேணும். ஆண்டவரே, நீங்கள் இருந்தால் எனக்கு போதும். ஆண்டவரே, எனக்கு ஆசை பணம் எதுவும் தேவையில்லை. ஆண்டவரே, நீங்கள் போதும். ஆண்டவரே, ஏதோ ஏதோ இன்பமான அழைஞ்சேனையா, எல்லாமே நீதான் புரிஞ்சுக்கிட்டேன். காயப்பட்டீங்க என்ன கரை சேர்க்கவே, புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப தாமதமாவே. அப்பா பிதாவே, கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்து கொள்ளுங்க. அப்பா பிதாவே, கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்து கொள்ளுங்க. அப்பா பிதாவே, கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்து கொள்ளுங்க. அப்பா பிதாவே, கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்து கொள்ளுங்க. உலகத்தையே ஆளுகின்ற பரம்பொருளாகிய கிறிஸ்து எம்மை தேடி வந்திருக்கின்றார். எம்முடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றையும் ஊடுருவ வந்திருக்கின்றார். அன்பும் மகளே, அன்பும் மகனே, இந்த வேளையிலே, இந்த நேரத்திலே உன்னோடு உறவாடி உரையாடி அன்போடு நட்புறவோடு மகிழ்ச்சி கொள்ள நான் வந்திருக்கின்றேன். என்னை ஒரு கணம் முற்று பாரும். இயேசுவே, நாங்கள் எல்லோருமே உம்முடைய கரங்களை பிடித்து வழிநடக்க ஆசையாக இருக்கின்றோம். உம்மோடு வழிநடந்து உம்முடைய வழியை பின்பற்ற நாங்கள் ஆசை மேல் ஆசையாய் இருக்கிறோம். இயேசுவே, எங்களுடைய கரங்களை பிடித்து எங்களை வழிநடத்தும் தந்தையே, உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய ஆளுகையினாலும் உம்முடைய தொடுகையினாலும் உம்முடைய குணமாக்குதலினாலும் உம்முடைய வரப்பிரசாதங்களினாலும் உம்முடைய அருளினாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நிரப்பும் தந்தையே. பரம்பொருளாகிய இறைவா, இந்த வேளையிலே, இந்த நேரத்திலே உம்மை நான் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றேன். என்னை நீர் உற்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் உன்னுடைய பிள்ளை ஆண்டவரே, நீர் எங்களுடைய தந்தை ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாமுமாக இருக்கின்றீர், எங்களை வழிநடத்தி செல்பவராக இருக்கின்றீர்.
எங்களோடு எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டு இருப்பவராக இருக்கின்றீர். தந்தையே, இறைவா, நற்கருணையிலேயே எழுந்திருக்கின்றீர். நற்கருணையில் எழுபவரே, நற்கருணையிலே எழுந்தருளியிருப்பவரே, உம்மை நாங்கள் உற்று நோக்குகின்றோம். தயை புரியும் இயேசுவே, தயை புரியும் இயேசுவே. நற்கருணை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் நீர் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றீர். கவலைகளோடும் கஷ்டங்களோடும் துன்பங்களோடும் வேதனைகளோடும் மனபாரங்களோடும் மன துயர்களோடும் உமக்கு முன்பாக குடும்பங்களாக தனிப்பட்டவர்களாக உம் முன்னிலையிலே மண்டியிட்டு கிடக்கின்றோம். தந்தையே, எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்பவரே, எங்கள் குரலுக்கு செவிசாயும் தந்தையே, செவிசாயும் தந்தையே. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்களோடு வாழ்பவரே, எங்களுடைய உள்ளத்திலே பல ஏக்கங்கள், கலக்கங்கள், எதிர்பார்ப்புகள், இவைகளின் மத்தியிலே எங்களுடைய உள்ளங்களை ஏற்றுக்கொண்டு, எங்களுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு, எங்களுடைய மன்றாட்டுக்களை ஏற்றுக்கொண்டு, தந்தையே இறைவா, உம்பளி செல்ல அருள் தாரும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்களையும் தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே, தீராத நோய்களோடு உம் முன்னிலையிலே மண்டியிட்டு கிடக்கின்றோம் ஆண்டவரே. உள்ளத்து நோய்கள், உடல் நோய்கள், மனபாரங்கள், இவைகளோடு உமது பாதத்திலே வந்து சரணடைந்து இருக்கின்றோம். எங்களுடைய நொறுங்கி போன, கசங்கி போன, கசைக்கு பிழியப்பட்ட எங்களுடைய உள்ளத்தை ஒரு கணம் வேறெடுத்து பாரும். உம்மால் எல்லாம் கூடும் தகப்பனே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. இரக்கம் நிறைந்தவரே, வல்லமை உள்ளவரே, முடவரை நடக்க சொன்னவரே, செவிடரை கேட்க சொன்னவரே, வாய் பேசாதோரை பேசச் சொன்னவரே,
இறந்த லாசரை உயிர்ப்பித்தவரே, யாயிரின் மகளை உயிர்ப்பித்தவரே, எங்களோடு இந்த வேளையிலே இந்த பிரசன்னத்திலே எங்களோடு நீர் இருக்கின்றீர் ஆண்டவரே. உம்முடைய குணமாக்கும் கரங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய தொடுகையினால் ஒவ்வொரு உள்ளங்களும் குணம் அடையட்டும் ஆண்டவரே. கஷ்டங்களிலிருந்து விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. பாவ சேற்றிலிருந்து மீண்டெழட்டும் ஆண்டவரே. கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், ஏக்கங்களில் இருந்து விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. சாத்தானுடைய பாவ கட்டுக்களில் இருந்து விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் இயேசுவே. அன்று இரத்த போக்குடைய பெண் உம்முடைய ஆடையை தொட்டால் குணமடைவேன் என்று சொல்லி விசுவசித்தால், உம்முடைய ஆடையை தொட்டால் குணமடைந்தால் இயேசுவே. இந்த வேளையிலே, இந்த நேரத்திலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கின்றோம் ஆண்டவரே. நீர் எங்களை தொட்டு கொண்டிருக்கின்றீர் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றீர் ஆண்டவரே. இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, எங்களை ஏறெடுத்து பாருமப்பா, ஏறெடுத்து பாருமப்பா. உம்மை அன்றி எமக்கு வேறு எவருமே இல்லை இயேசுவே. எம்மோடு வந்து தங்கும் இயேசுவே, எம்மை ஆசீர்வதியும் தகப்பனே. குணமாக்கும் கரங்களினால் எங்களை தொட்டு குணப்படுத்தும் இயேசுவே. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. இயேசுவே, எங்களை ஒரு கணம் ஏறெடுத்து பாரும். உம்முடைய வார்த்தைகளால் நம்மை நிரப்புகின்றீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புகின்றீர். உம்முடைய ஆளுகையினாலும் பிரசன்னத்தினாலும் எங்களுடைய உள்ளங்களை உம்முடைய அன்பால், உம்முடைய அமைதியால், உம்முடைய ஆறுதலால், உம்முடைய நிம்மதியால், உம்முடைய உயிர் தரும் ஆவியினால் நிரப்புகின்றீர் இயேசுவே. நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரோடு உரையாடுங்கள், உறவாடுங்கள். ஆண்டவர் எங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பு மகளே, அன்பு மகனே, இதோ என்னை உற்றுப்பார். நற்கருணை பிரசன்னத்திலே உனக்காகவும், உன்னுடைய மீட்புக்காகவும், உன்னுடைய குடும்பத்திற்காகவும், உன்னுடைய சமூகத்திற்காகவும் நான் உன்னை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். கொடு, உன்னுடைய தூய்மையான உள்ளத்தை எனக்கு கொடு. நான் குணமளிக்கிறேன், நான் சுகம் கொடுக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய கரங்களை பிடித்து உன்னை நான் வழி நடத்துகின்றேன். அன்பு மகளே, அன்பு மகனே, நான் உன்னுடைய தந்தை, நீ என்னுடைய பிள்ளை. கலங்காதே, திகையாதே. நான் இன்றும் வென்றும் எப்பொழுதும் உன்னோடு வாழும் கடவுளாக,
வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளாக, உன்னை பற்றி பிடிக்கும் கடவுளாக, உன்னை நெருங்கி வரும் கடவுளாக, உன்னை அரவணைக்கும் கடவுளாக, உன்னை அன்பு செய்யும் கடவுளாக எப்பொழுதுமே உன்னோடு பயணமாகிக் கொண்டிருக்கிறேன். உன்னோடு பயணமாகிக் கொண்டிருக்கிறேன். உன்னை தொட்டு கொண்டிருக்கிறேன். உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். நீ எங்கெங்கெல்லாம் செல்லுகின்றாயோ அங்கெங்கெல்லாம் என்னுடைய பிரசன்னத்தையும் என்னுடைய ஆளுகையையும் உனக்கு நான் பொழிந்து கொண்டிருக்கிறேன். என்னை ஒரு கணம் முற்றுப்பார், என்னை ஒரு கணம் வேறெடுத்து பார். தெய்வமே, அன்புள்ளவரே, பாசமுள்ளவரே, நேசமுள்ளவரே, வாழ்வை கொடுத்தவரே, வாழ்வாக வந்தவரே, வாழ்ந்து கொண்டிருப்பவரே, என்னை ஏறெடுத்து பார்த்து உம்முடைய குணமாக்கும் கரங்களினால் என்னை தொட்டு உம்முடைய ஆசீரை பொழியும் தந்தையே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அன்று எம்மாவூஸ் வழியிலே சீடர்களோடு பயணம் செய்த கிறிஸ்து சீடர்களோடு உரையாடி கொண்டு சென்றார். சீடர்கள் அவரை யார் என்று இனங்கண்டு கொள்ள முடியாமல் எங்களோடு தங்கும் என்று ஆண்டவரே அழைத்தார்கள். அப்பத்தை பிட்கையிலே இயேசு யார் என்று அவர்களுடைய கண்கள் கண்டு கொண்டன. உள்ளங்கள் அவரை பூரிப்பால் மகிழ்ச்சியால் அரவணைத்துக் கொண்டன. அதே இயேசு எங்கள் முன்னிலையிலே விற்றிருக்கின்றார். எங்கள் குடும்பங்களோடு தங்க வேண்டும், எங்கள் உள்ளங்களோடு தங்க வேண்டும், எங்கள் சமூகத்திலே தங்க வேண்டும். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், எங்களோடு தங்கும் இயேசுவே, 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 எங்களோடு தங்கும் இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு எங்களை விட்டு விலக மாட்டார். எங்களை விட்டு பிரிந்து சென்றால் எங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். இயேசுவே, எங்களை விட்டு போய்விடாதேயும். எங்களோடு தங்கி எங்களோடு மகிழ்ச்சி கொண்டு எங்களோடு உரையாடி உறவாட மகிழும் இயேசுவே. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், எங்களை விட்டு போய்விடாதேயும் இயேசுவே, 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 எங்களுடைய உள்ளத்திலே தங்கும் இயேசுவே, எங்களுடைய உள்ளத்தில் 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 தங்கும் இயேசுவே, எங்களுடைய குடும்பத்தில் 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 தங்கும் இயேசுவே. எங்களுடைய குடும்பத்தில் தங்கும் இயேசுவே. இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் மகிழ்ச்சிக்குரிய பிரசன்னம், மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆண்டவரே,
உம்முடைய ஆளுகை அமைதியின் ஆளுகை ஆண்டவரே. உள்ளத்திற்கு அமைதியை கொடுக்கிறது ஆண்டவரே. இயேசுவே, ஒரு கணம் எங்களை ஏறெடுத்து பாரும், ஏறெடுத்து பாரும். உயிருள்ள பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவர் எங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். உள்ளார்ந்த ஆழத்தில் இருந்து ஆண்டவரே, உம்மை நான் பற்றி பிடிக்கின்றேன் ஆண்டவரே, உம்மை நான் பற்றி பிடிக்கின்றேன் ஆண்டவரே. உம்மை அன்றி வேறு எவரும் எனக்கு இல்லை ஆண்டவரே. உம்மை விட்டு பிரிந்து என்னால் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே. இயேசுவே, என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்தும் பொழுது நான் மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றேன் ஆண்டவரே. அந்த மகிழ்ச்சி நீர் எனக்கு தருகின்ற மகிழ்ச்சி ஆண்டவரே. அன்று சீடர்கள் மத்தியிலே உயிர் தெழுந்து நீர் தோன்றுகின்ற பொழுது அவர்களுக்கு சொன்ன முதலாவது வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இந்த வேளையிலே, இந்த நிமிஷத்திலே இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களுக்கும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், ஒவ்வொரு சமூகத்தவர்களுக்கும், ஒவ்வொரு தனிப்பட்டவர்களுக்கும் நற்கருணை ஆண்டவராகி கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஆமென். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஆமென். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஆமென். இயேசுவே, இயேசுவே, அன்று சீடர்களுக்கு உம்முடைய உயிர் மூச்சை ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே, அதே ஆவியானவரை எங்களுக்குள் பொழிகின்றார். இந்த வேளையில் எங்களுக்கு சொல்லுகின்றார், குடும்பங்களுக்கு சொல்லுகின்றார், இந்த நற்கருணை பிரசனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் சொல்லுகின்றார், தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, இன்றைய இந்த நாளிலே உம்முடைய அமைதியை எங்களுக்கு தந்திருக்கின்றீர், தூய ஆவியானவரை எங்களுக்கு பொழிந்திருக்கின்றீர். இயேசுப்பா, நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்முடைய அமைதிக்காக நன்றி இயேசுவே. தூய ஆவியானவரை பொழிந்ததற்காக நன்றி இயேசுவே. எங்களுடைய உள்ளமெல்லாம் பூரிப்படைகின்றது இயேசுவே. நீர் அளித்த தூய ஆவியானவருக்காகவும் நீர் கொடுத்த அமைதிக்காகவும் நாங்கள் உள்ளார்ந்த ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகின்றோம் இயேசுவே. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், அமைதிக்காக இயேசுவே உமக்கு நன்றி. 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 நீர் பொழிந்த தூய ஆவிக்காக 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 இயேசுவே உமக்கு நன்றி. உம்முடைய அமைதியிலும் தூய ஆவியிலும் நிலைத்து வாழ்வது எத்துணை மகிழ்ச்சி. இயேசுவே, உள்ளத்திற்கு அமைதியை தந்திருக்கின்றீர், என்னுடைய வாழ்க்கைக்கு தூய ஆவியை பொழிந்திருக்கின்றீர். உம்முடைய அமைதியிலும் தூய ஆவியினுடைய பிரசன்னத்திலும் ஆளுகையிலும் நான் வழிநடக்க என்னை தொட்டு ஆசீர்வதியும் இயேசுவே. எபினேசரே, எபினேசரே, உம்முடைய அமைதியினால் இதுவரை தூய ஆவியினால் எங்களை ஆட்கொண்டிருக்கிறீர் இயேசுவே. எபினேசரே,
நிலை பெற்று வாழ உடைய குணமாக நன்றி இயேசுவே. தொடும் ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடும் ஆண்டவரே, தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே, ஆளுகை செய்யும் ஆண்டவரே இயேசுவே. ஆளுகையினால் ஒவ்வொரு உள்ளங்களையும் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே இயேசுவே. கருணை ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. உம்மை புகழுகின்றோம், வாழ்த்துகின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 இயேசுவே 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 பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி மாணவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீ.
அதில் சகல மதுர இன்பம் ஒன்றாயிருந்தது. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் மற்றும் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மிட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க.